வெல்கம் டு சீன் சென்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து மூவி அனாலிசிஸ் என்ன பார்க்க போறோம்னா ஐஸ் வைட் ஷட், ஸ்டான்லி குப்ரிக்கோட லாஸ்ட் படம். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு ரைட்டிங், ஃபிலிம் மேக்கிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பத்தி ஒவ்வொன்றா எல்லாம் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்கள் போட்டுருக்கோம். பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த ஸ்டோரியை பார்த்தோம்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ் பத்தி இந்த படம் த்ரூஅவுட்டா இருக்கும். இதுல வந்து எனக்கு பிடிச்சிருந்தா இந்த ரைட்டிங் தான். அந்த கேரக்டரோட அந்த லெவலை கரெக்டா காமிச்சிருப்பாங்க. கேரக்டருக்கு வந்து என்ன பிரச்சனை வருதோ, அவனோட அவனோட ஒய்ஃபை பத்தி அந்த தப்பா நினைக்கிற ஒவ்வொரு சீனை வந்து அப்படியே கரெக்டா காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போதும் அதுக்கு முன்னாடி அவனோட பத்தி டைலாக்கோ இல்லாட்டி விஷுவலா அவனை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனோட கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. லைக் இந்த நிக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகும். அவனை விஷுவலா காமிச்சிட்டு இவனை நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அவனால முக்கியமான ஸ்டோரியே மாறும். அது நடக்கிறதுக்கான ஒரு பார்ட்டியாவும் வந்து அந்த ஜிக்லர்னு ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லா கேரக்டருமே எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கு. இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரி வந்து மெயினா பார்ட் வந்து அந்த ரிச்சுவல் சீன் தான். அதை கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சீன் அப்படி நகர்த்திட்டே போயிட்டு சினிமாட்டோகிராஃபி எனக்கு வந்து சூப்பரா பிடிச்சிருக்கு. இந்த ஐஸ் வைட் ஷட் இருக்கிற அந்த மாதிரி அவன் மேக்சிமம் வந்து எல்லாமே நடந்திருக்கு, நடக்காத மாதிரியே காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த படத்துல ரொம்ப நிறைய நோட்டீஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டது வந்து டயலாக்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நான் ஆக்சுவலி இந்த படத்தை ரெண்ட் பண்ணியிருந்தேன். 48 hours பார்த்து முடிச்சிடணும், அதுக்கு மேல பார்க்கணும்னு ரெண்டு காசு கட்டணும்ல. ஸோ நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி, அந்த படத்தோட ஸ்கிரிப்டை ஃப்ரீ வெர்ஷன் கிடைச்சது, அதை டவுன்லோட் பண்ணி நான் மறுபடியும் டயலாக்ஸ் படிச்சேன். ஸோ டயலாக்ஸ் வந்து எவ்ரி டைம் திரும்ப திரும்ப படிக்க நிறைய ஹிடன் மீனிங்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே அவன் ஃபர்ஸ்ட் கேட்கிற டயலாகே வந்து என் வாலெட் பாத்தியா, அதுதான். அதே மாதிரி படத்துல வந்து மணி நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த மணி யூஸ் பண்றது, மணி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் கொடுக்கறது, ஒரு இடத்துலயும் பில் பே பண்ண. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் $1 பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லுனாலே காசு. அவனோட நேமும் அவனோட கேரக்டர் நேமும் பில் தான் அதுல. ஸோ அவன் ஒரு இடத்துலயும் காசு பே பண்றது, அந்த என்டையர் மூவில பாத்தீங்கன்னா டபுளா பே பண்ணுவான். அந்த டாமினோ கிட்ட போகும்போது டபுளா அவன் சர்வீஸே எடுத்துக்காம பரவாயில்ல நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் ஒரு சீன்ல வந்து ஒரு ஐ திங்க் $100 பில்ல எடுத்து அவன் பாதியா கிழிச்சு அந்த டாக்ஸி டிரைவர் கொடுக்குறான். அப்புறம் அந்த ரெயின்போ ஷாப்லயும் காசு டபுளா கட்டுவான். ஏதோ இன்கன்வீனியன்ஸ் ஃபீ, ராத்திரி லேட்டா வந்து காஸ்டியூம்ஸ் வாங்குவான், அதுக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவான். ஸோ படம் ஃபுல்லாமே ஹி இஸ் கன்சர்ன்ட் அபவுட் மணி ஆர் ஹி இஸ் த ஒன் ஓவர் ஸ்பெண்டிங், அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் என்ன கேட்பான்னா என் வாலெட் பாத்தியான்னு கேட்பான். அதுக்கு அவ வந்து இன்னொரு ரூம்ல இருந்துட்டு அங்கதான் எங்கேயோ இருக்கு, டேபிள் மேல இருக்கு, அந்த மாதிரி ஏதோ சொல்லுவா. ஸோ ஈவன் தோ இட்ஸ் ஹிஸ் வாலெட் அண்ட் ஹிஸ் மணி, she has more visibility on where it is or where it is kept or where it is going. ஸோ அந்த ஒரு சீன்லயே எனக்கு என்ன ஹிடன் மீனிங் தோணுச்சுன்னா, இனி எங்க செலவு பண்ணாலும் எங்க காசை வச்சாலும் கொடுத்தாலும் அது அந்த ஒய்ஃபுக்கு தெரியாதான் போகுது அப்படின்ற மாதிரிதான் நான் அதுல ஹிடன் மீனிங் கண்டுபிடிச்சேன். அப்புறம் டயலாக்ஸ்ல வந்து இன்னுமே நிறைய சீன்ஸ் சொல்லலாம். இன்னொன்னு வந்து இங்க உனக்கு அந்த பார்ட்டிக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஜிக்லரோட பார்ட்டியில வச்சு அவ கேப்பா, அந்த ஆலிஸ் கேப்பா, இங்க உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேப்பா. அதுக்கு அந்த பில் சொல்லுவான், நாட் ஈவன் அ சிங்கிள் சோல் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க இருக்க எல்லாருமே, அதாவது அது ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டியை காட்டுறாங்க, ஒரு வெரி ரிச் பார்ட்டியை காட்டுறாங்க. அந்த பார்ட்டில அவன் சொல்ற டயலாக் வந்து நாட் ஈவன் அ சிங்கிள் சோல் அப்படின்னா அது ஒரு சோல்லெஸ் பீப்புளோட கம்யூனிட்டி. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தப்பு ரைட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. தே டோன்ட் ஹேவ் சோல்ஸ், தே ஆர் ஆன் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டயலாக்லயே அதை கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நான் நிறைய கவனிச்சேன். பட் மத்தவங்க எல்லாம் பேசட்டும், என்ன மத்தவங்கள ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் டூ மச். ஒருவேளை நீங்க நோட்டீஸ் பண்ணலன்னா. நான் வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து நோட் பண்ணல. இவங்க சொல்றது இதெல்லாமே வந்து எனக்கு நிறைய வந்து புது புது இன்ஃபர்மேஷனா வந்து இருந்துச்சு. ஓவராலா வந்து எனக்கு பார்த்தப்போ வந்து எனக்கு ரைட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சு. டெக்னிக்கலாவும் வந்து அந்த மூவி வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, யூஸ்வலி நான் என்ன இது பண்ணேன்னா, ஒரு மூவிலையும் வந்து அந்த பேசிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணுவேன்.
எனக்கு வந்து சில இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த அவங்க எந்த எந்த வேகத்துல இருந்து அந்த மூவி வந்து போகுது, எந்த வேகத்துல அவங்க கதையை கொண்டு போய் சொல்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த மூவில வந்து எனக்கு அது வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எங்கேயுமே வந்து எனக்கு வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லியிருந்திருக்கலாமோ, இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்சம் குறைவா சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் வந்து தோணலை. அதுக்கப்புறம் ஆக்டிங்லாம் வந்து எல்லாருமே வந்து நல்ல செம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா மூவி ஒர்க் ஆகவே இல்லை சுத்தமா. லைக் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். வாட் இஸ் த மூவி ட்ரைங் டு டெல்? என்ன கோர் ஸ்டோரி, என்ன தீம்ல போகுதுன்றதே எனக்கு ரொம்ப நேரம் புரியவே இல்லை. ஐ ஃபீல் லைக் த ஐடியா வாஸ் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் மூவி அபவுட் அ மேரேஜ். ஆனா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை தவிர மேரேஜை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. இட்ஸ் மோர் லைக் once he got to know she wanted to cheat on me, he started trying to avenge for it. அவன் படகும் என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம இதுக்கு அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில எதுவுமே ஆகாம வேற ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல போய் மாட்டிக்கிட்டு திரும்ப கடைசியில இங்கேயே தான் வருவான். ஆனா எதுக்குமே ஒரு செயினே இருக்காது. இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது எல்லாமே கோஇன்சிடென்டலா தான் நடக்குது. none of this is like this is because of this மாதிரி எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் வாஸ் கோஇன்சிடென்ஷியலி நெக்ஸ்ட்னு ஒரு 10 சீன் எடுத்து ஒன்னா போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு படமே. ஐ somehow didn't connect with the movie entirely. The whole script itself felt like என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. It's like compilation of stories மாதிரி இருந்துச்சு. சொல்றீங்களா? ஃப்ளோ இல்ல. Yeah, ஃப்ளோவே இல்லை சுத்தமா. யா, couldn't figure that out throughout the. But each scene எடுத்து பார்த்தோம்னா ஒரு சீனும் had some weight in it. There's no doubt in that. ஒரு சீனா ஒரு போர்ஷனா எடுத்து பார்த்தோம்னா it had something to do with it. ஆனா ஓவராலா பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை அதுல. There is nothing to follow through in it. அதுல இருந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒன் மோர் திங் ஐ நோட்டிஸ் இஸ், நான் எப்பவுமே படம் பார்க்கும்போது ஐ டேக் த ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே டிராஃப்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை எடுத்து ஐ கீப் அண்ட் வாட்ச் இட். இந்த படத்துக்கு நான் பார்க்கும்போது ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல இருந்ததும் சீன்ல இருந்ததும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். மோஸ்ட் ஆஃப் இது மேட்ச் ஆகவே இல்லை. லாஸ்ட் சீன்லாம் வந்து கடையில் எடுத்திருப்பாங்க. அந்த டாய் ஸ்டோர்ல அந்த குழந்தை போகும். குழந்தை ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோட்டிஸ்ட், இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குழந்தை ஆக்சுவலா 2 பேர் கூட்டிட்டு போவாங்க வேற எங்கேயோ லாஸ்ட் சீன்ல. அதெல்லாம் வந்து சீன்ல இருந்துச்சு. பட் பேப்பர்ல ஆக்சுவலா இவங்க வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க. இட் வில் பி லைக் அ குட் சன்செட் ஈவினிங், காமா, தே ஆர் லைக் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு they will be casually சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம். சாரி டு இன்டரப்ட், பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒன்னு வந்து புக்கை அப்படியே ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணாங்க ஸ்கிரீன் பிளேயா. அதுக்கப்புறம் ஐ திங்க் கூப்ரிக் சேஞ்ச் சம் சீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல. ஐ திங்க் நீங்க படிச்ச டிராஃப்ட் வந்து வாட் இஸ் பேஸ்ட் ஆன் புக், அப்படியே புக்கை மாத்திருப்பாங்க. அதுலதான் சன்செட்ல உட்காந்து பேசுறது புக்ல வரும். பட் மூவிக்குன்னு ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, ஃபைனலா மூவிக்கு மேட்ச் ஆகுற அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஐ திங்க் தட்ஸ் தி ஃபைனல் வெர்ஷன். பட் அதுல வந்து அப்படியே இருக்கும், படத்துல என்ன இருக்கோ அதுதான் அந்த இதுலயும் இருக்கும், ஸ்கிரிப்ட்லயும். 2 ஸ்கிரிப்ட் இருக்கு. கொஞ்சம் கூகுள்ல நீங்க அடுத்தடுத்த லிங்க் நோண்டிங்கன்னா செகண்ட் ஸ்கிரிப்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு, ஃபைனல் ஸ்கிரிப்ட். நான் பாக்குறேன். ஓகே, தட்ஸ் குட் டு நோட் தட். பட் நான் பார்த்துட்டு நான் யோசிச்சேன் ஏன் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். I felt the written version was actually more nice. அதுல வந்து அதுல ஆக்சுவலா அந்த coherent connectivity இருக்கும். நிறைய இடத்துல வாய்ஸ் ஓவர் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல. இஃப் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் என்ன நடக்குதுன்றத வந்து பில்லோட மைண்ட் செட் ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு நரேட்டர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த நரேஷன் போர்ஷன் தான் கனெக்டிவிட்டி பிட்வீன் ஈச் சீன்ஸே. அதை மொத்தமாவே தூக்கிட்டாங்க படத்துல, அது இல்லவே இல்லை. I feel that is where the gap went. That was a big challenge in the movie, I feel. But yeah, பேசுவோம். ஸ்ரீராம் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அது படமாவே நிறைய கொலாப்ஸ் இருக்கு. ஏன்னா இது கியூப்ரிக்கோட படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டதுனால நிறைய போர்ஷன்ஸை கட் பண்ணிட்டாங்கிற மாதிரியும் ஒரு தியரிஸ் ஒன்று இருக்கு. அது நிறைய சீக்வன்சஸ் ஒரு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அந்த வார்னர் ப்ரூஸுக்கும் இவருக்குமே சில ஆர்குமெண்ட்ஸ் இதுல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. ஸோ அது நமக்கு கரெக்டா, எனக்கு அதுல கிளாரிட்டியா தெரியல. பட் எனக்கும் இந்த ஸ்கிரிப்ட், நானும் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சேன். பட் அதுல வந்து சில இதெல்லாம் இருந்தது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி பேசலாம். ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அவங்க
நம்ம அவுட் சைடரா நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு இது ஒரு படமா தெரியுது. பட் அவங்களோட கல்ச்சர்ல உட்காந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு டேபுவான ஒரு ஸ்டோரி. அது இல்லாம ஒரு எலைட்டுகளை பத்தின ஒரு ஸ்டோரி. இது அந்த டைம்ல இருந்த ஒரு பேச்சு வழக்குல இருந்த ஒரு லெஜெண்ட் மாதிரி இந்த கதை. அதனால இதுல வந்து அந்த டைம்ல பொலிட்டிக்கலா இன்வால்வ் இந்த பாலிட்டிஷியன்ஸோட நிறைய பேரோட ரிசம்பிளன்ஸ் இருந்ததுனால ஸ்டோரியும் சரி, அந்த ஸ்கிரிப்டும் சரி, படத்துல அந்த சீன்ஸும் சரி நிறைய ஒமிட் பண்ணி தான் அப்ப ரிலீஸ் பண்ணாங்க. அது மிக்ஸா கூட இருக்கலாம். பட் ஆனா குப்ரிக் வந்து அவர் இறந்ததுனால இந்த ஆக்ஷன் எடுத்தாங்க. அவர் உயிரோட இருந்தா கண்டிப்பா படம் அப்படியே வந்திருக்கும்னு ஒரு ரைட்டப் இருந்துச்சு நான் பார்த்தேன். கமிங் டு ஸ்ரீராம் சொன்ன பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் எதை பத்தி பேச வர்றாங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் வந்து மேரேஜ் பத்தி சொன்னாரு. பட் நான் இந்த படத்தை எப்படி பார்த்தேன்னா, இந்த படம் 2-3 டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். லஸ்ட், மேரேஜ், மேரிட்டல் அன்அஃபேர், ஸோ இந்த மாதிரி அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஹானஸ்டி, இந்த மாதிரி பல டாபிக்ஸை இந்த படம் கையில எடுக்குது. ஸோ பட் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா அந்த எலைட் பீப்புள்ஸோட மைண்ட் செட், அதுதான் இந்த படத்தோட கோர். அதை பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை இது பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து அந்த சோலா அந்த படம் பேசப்படுற எல்லா விஷயத்தையுமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி சீக்வன்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த எலைட் பீப்புள்ஸோட பார்ட்டி, அவங்களோட மைண்ட் செட்ஸ் என்னங்கிறதாகட்டும், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிக்கோலஸ் அண்ட் டாம் க்ரூஸ், இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, அவங்க எப்படி இருக்காங்கிறதையும் அந்த பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதோட தொடர்ச்சியா தான் அதுக்கு அடுத்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. தனித்தனியா கோஇன்சிடென்ட்ஸ் நிறைய இதுல இருக்கு. பட் ஓரளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஃப்ளோ கிடைச்சது. ஈவன் தோ படத்தோட வெர்ஷன்லயுமே அந்த ஒரு ஃப்ளோ கிடைச்சது. அதன் இது வந்து இது ஒரு பேஸ்ட் ஆன் நாவல், ஒரு ஜெர்மன் நாவலை பேஸ் பண்ண ஒரு படம். இது கரெக்டா எனக்கு பேர் அந்த வேர்ட் தெரியல, அது ஒண்ணு. இது வந்து ரைட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி கியூப்ரிக் அண்ட் ஃப்ரெடரிக் ராப்பிள், இவங்க 2 பேரும் அந்த கரெக்டா எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரதான் தெரியல, தப்பா சொல்லியிருந்தேன்னா சாரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுல என்னன்னா ரைட்டிங்கா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, படம் முழுக்க இந்த படம் ப்ரொமோட் பண்ணதே ஒரு எராட்டிக் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணி தான் அந்த படத்தை ப்ரொமோஷனே பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒர்த்தான ஒரு ஃபிலிமா தான் இருந்தது. ஏன்னா படம் ரைட்டிங்ல கன்சிஸ்டண்டா ஒரு த்ரில்லிங், அதாவது ஈவன் அந்த பார்ட்டி, அந்த செகண்ட் பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணுவாரு, எலைட் பீப்புள்ஸோட பார்ட்டி, அந்த பார்ட்டில இருந்து படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நிறைய இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த த்ரில்லிங்னஸ் வந்து எனக்கு இந்த ரைட்டிங்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து எனக்கு என்னன்னா சினிமாட்டோகிராஃபி. அதாவது இதுல என்னன்னா கியூப்ரிக் வந்து இந்த படத்தை இங்கிலாந்துல தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து இங்கிலாந்துல மூவ் ஆயிட்டாரு. அது சம் ஆஃப் தி டிஃபரெண்ட் டாபிக்ஸ், அது தனியா பேசணும். இங்கிலாந்துல அமெரிக்கால நடக்கிற கதையை டோட்டலா அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே செட்ஸ் தான். அதை செட்டு போட்டு அதை வந்து இங்க அவர் இப்போ ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அந்த 400 days ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அது கின்னஸ்லாம் கூட இந்த படம் இதாயிருக்கு, கண்டினியூஸ் 400 days. ஸோ அப்படி ஒரு படம். ஸோ இது இங்கிலாந்துல ஒரு செட் போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாலும் அந்த சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு அதை லைவ்லினஸா அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்துக்கு தேவையான அந்த மூடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாவே மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எடிட்டிங்கும் ரொம்ப எப்படி சொல்றது, அந்த டிசால்வ் கட்ஸ் அண்ட் இன்டர் கட்ஸ் தான் நிறைய இருக்கும். இன்சர்ட் ஷார்ட்ஸ், அவ ஒய்ஃபை பத்தி அவ யோசிக்கிறப்போ அந்த இன்சர்ட் ஷார்ட்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒரே கண்டென்ட் தான் பேசியிருப்பாங்க. பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில மாடுலேஷன்ஸ் எல்லாம் மாத்தி அப்கிரேஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதை பண்ணி அதை எடிட்டிங்லயும் சூப்பரா இது பண்ணியிருக்காங்க. அந்த காயத்ரி சொன்ன மாதிரி இந்த படத்துல டைலாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் எனக்கு என்னன்னா அந்த டைலாக்ஸ பேசுற விதம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுது. அதை எங்கெங்க பாஸ் கொடுக்கணும், சில டைலாக்ஸ்ல இழுத்து பேசிருப்பாங்க. ஏன்னா கியூப்ரிக் ஹேஸ் ஹிஸ் ஓன் மாடுலேஷன். இதை வந்து அவருக்குன்னு ஒரு ரிதம் இருக்கும். அவருடைய எல்லா படங்களையும் நம்ம பார்க்கலாம். அவரு ஒரு மாடுலேஷன்ல தான் பேச வைப்பாரு. என்னன்னா ஆக்டர்ஸ் முன்னாடி நடிச்சிட்டு இருக்க இவரு பின்னாடி டைலாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுலேஷன்ல பேச அதை அவங்க உள்வாங்கியோ காப்பியோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாரு. ஸோ அந்த அவருக்குன்னு ஒரு மாடுலேஷன் தேவைப்படும். ஸோ அந்த மாடுலேஷன்ல தான் இந்த டைலாக் டெலிவரி ஆகணுங்கிறத ரொம்ப
கிளியரா அதை இது பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து இந்த படத்துல ரொம்பவே எனக்கு நான் ஒரு 2 படம் பார்த்திருக்கேன் அவரோடது. ஸ்பேஸ் ஒடிசி அண்ட் ஷைனிங் பார்த்திருக்கேன். அதுல நான் பார்த்த விஷயம் அளவுக்கு இந்த படத்துலயே அவர் அந்த மாடுலேஷனை ரொம்ப அழகாவே கேரி அவுட் பண்ணியிருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல 2 சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது. என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பார்ட்டி முடிஞ்சு வர்ற அந்த சீனும், அதுக்கப்புறம் த்ரூஅவுட்ஸ் த கிளைமேக்ஸ்ல ஒரு எலைட் மேன் கூடயும் ஒரு டாம் குரூஸ் பேசிட்டு இருப்பாரு அந்த ஒரு பிளே ஏரியா மாதிரி ஒரு ஏரியால. அந்த 2 சீன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங், ஏன்னா அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு சீன் தான். அது அந்த ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான சீன். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒய்ஃப் வந்து தான் ஹஸ்பண்டை வந்து வேற ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம வேற ஒருத்தரோட அஃபேர் வச்சுக்கிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு இது வந்தது அப்படிங்கிற மாதிரி அதை பேசுவா. அதோட தொடர்ச்சியில இருந்துதான் அடுத்து படம் நகரும். ஸோ அந்த சீன் ஸ்டேஜ் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க பெட்ல, எந்திரிச்சு ஒய்ஃப் வந்து பாத்ரூம் கிட்ட போவா, போயிட்டு திருப்பி விண்டோ கிட்ட வருவா. அந்த கட் பண்ணி தனித்தனியா அந்த ஆங்கிள்ஸை மாத்தினதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் பிசினஸ் மேனோடையும் டாம் க்ரூஸ் பேசுற சீக்வன்ஸ்ல இருக்கும். அது வேற ஒரு கான்டெக்ட்ல இருக்கும். அது வந்து அந்த உள்ள போயிட்டு ஏன்னா நாங்க உள்ள போயிட்டு பார்ட்டியை பார்த்துட்டு அந்த பார்ட்டியில அவனுக்கு நடந்த இஷ்யூல நானும் அந்த பார்ட்டியில இருந்தேன், நீ எவ்வளவு பெரிய விஷயத்துல கையை வச்சிருக்கன்னு தெரியுமா, இதோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு சீன் அது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங் ரொம்ப இதா இருக்கும். அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆல்ரெடி அந்த சீன்ல பேசுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த சீனை எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சீன்ல வந்து அந்த ஆர்ஜி நடக்கிற இடத்துல நடக்கிற சம்பவங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்ஜி நடக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் படத்துல. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதே நடந்த சம்பவத்தை தான் அவங்க திருப்பி கான்வர்சேஷனா பேசிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் அந்த சலிப்புத்தன்மையை தவிர்த்துட்டு அதை வந்து ரொம்ப ஐயோ என்ன இவங்க இப்ப எதுக்கு இது 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, இவங்க ஒருவேளை போட்டு கொலை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை எனக்கு கொடுத்துச்சு. பட் எத்தனை பேர்த்துக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னால வந்து அந்த டென்ஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த ஹீட் ஆஃப் டென்ஷன்ல டாம் குரூஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன அவர் மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்குங்கிற அந்த ஃபீலை வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர் டாம் குரூஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை பயங்கரமாவே ஹோல்ட் பண்ணுச்சு அந்த சீக்வன்ஸை. Maybe I don't have much to say. As I've told you, in the movie I didn't understand what exactly do I have to learn, but I'm quite curious to see this genre, Santosh Sonarle, it's an erotic thriller, definitely not for me. So it was too much to take in, the level of obscenity in this movie. So apart from this, learning film techniques was very difficult for me to kind of, adella vittu paakradhu romba kashtama irundhathu. I haven't watched much of Stanley Kubrick movie. I was very keen on watching Shining, but I don't know if it's of the same similar ah irka theriyala enakku. I'm hoping not. But yeah, I couldn't really follow the movie. And the tension that didn't work out for me. I don't know. There was only one particular scene which was very interesting, was our povarle makeup costume place le poitu ange vandu try panva, and then him and then the daughter is there, and then again he goes back to that location. So those scenes were quite interesting, and it spoke something. Other than that, I found, maybe because we've seen a lot of similar news, kunja and the sensitivity in this topic has gone off, and it is really like again and again, and the vishya pakradhu, but using that as your crutch and telling a story, it didn't work for me. So yeah. எனக்கு இதேதான், எனக்கும் இந்த படம் பெருசா ஒர்க் ஆகல. ஏன்னா மேபி அந்த மாதிரி எடிட்ல நிறைய தூக்கிட்டதுனாலயா இருக்குமான்னு தெரியல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி தெரிஞ்சவங்கலாம் அந்த காலத்துல தூக்கிட்டாங்க போல. இந்த இதுல கூட ஒரு சீன் வரும், ஒரு ஹீரோயினா குயின் வந்து ஓவர் ட்ரக்ல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் அந்த சீன் பார்க்கும்போது நம்ம மைக்கேல் ஜாக்சன் ஞாபகம் வந்தாரு. என்னன்னா அவர் இதே மாதிரி தானே
ஒரு ஆடியோ கூட நமக்கு இன்ஸ்டால கேட்போம். தே ஆர் ஓவர் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று அவர் டெத் ஆகிறதுக்கு முன்னாடி. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை பற்றி தெரியறவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு குப்ரீக் அவருமே இறந்து போனதுமே இந்த படத்தை பற்றி பேசி இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன்னா அவர் முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே எடுத்திருக்காரு. நிலாவுக்கு போறதுக்கு முன்னாடி நிலாவுல எப்படி இருக்கும் இது படத்துக்கு பிஹைண்ட் இருக்கிற விஷயத்த நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ரைட்டிங் அந்த டெக்னிக்கல். ஆமா, டைரக்டர் பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசணும்ல. இல்ல இவர் அப்படிப்பட்ட ஆள். ஓகே சரி ஓகே ஓகே அதான் அவர் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்றதுனாலே இந்த விஷயத்தையும் ஒரு எடுத்து பண்ணும்போது அதனாலேயே அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அவர் ஃபேவரட் டைரக்டர் அப்படிங்கும் போது இன்னும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சில படங்கள் எதிர்பார்த்தேன். சரி ஓகே. ஒரு சீன் எப்படி ஓப்பன் பண்றது, அதாவது ஒரு படத்தை ஓப்பன் பண்றது, நிறைய கேரக்டர்ஸ் வந்து எப்படி காட்டுறது அப்படின்றத நம்ம காட்ஃபாதர்ல பார்த்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷன்ல அதே மாதிரி வரும். அதே மாதிரி இங்க ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நிறைய சீன்ஸ், ஒரு 2-3 சீன்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டின்னு வச்சிட்டோம்னா அங்கேயே எல்லாரும் வருவாங்க, அங்கேயே முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம மேக்கிங்கா இல்லை ரைட்டிங்லேயே கூட நம்ம இதை கொண்டாந்துடலாம். நிறைய கேரக்டர்ஸ் படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு. அது ஒன்று நோட் பண்ணேன். எனக்கு இந்த படம் பெருசா ஒர்க் ஆகலை அப்படின்றதுனாலே எனக்கு கம்மியான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது குப்ரீக்கை பத்தி அவர் லெங்க் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு, ஓவரா நிறைய கட்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாரு அப்படின்னு. ஸோ நான் அதையும் பார்த்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு டேக்குமே 100 டைம்ஸ்க்கு மேல எடுப்பாரு அப்படின்ட்டுலாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் தான் என்னால் நோட் பண்ண முடிஞ்சது இந்த படத்துல. இந்த படம் வந்து படமா ஒர்க் ஆகாட்டியுமே எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. லென்த்தா தான் போகுது. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ பெருசா போனாலுமே படத்துல உட்கார வைக்குது, படத்தை பார்க்க வைக்குது, ஒரு டென்ஷன் வந்து பில்ட் பண்ண வைக்குது. ஸோ வந்து நம்ம ஸ்பேஸ் ஓடிசிலுமே பார்த்தாலுமே அப்படித்தான், ஒவ்வொரு சீனுமே நல்லா டென்ஷன் வந்து எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு தலைவனை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அவரோட படங்கள்ல 2 படங்கள் தான் பார்த்துருக்கேன். அதனால இந்த 2 படத்துலையும் அதை நோட் பண்ணேன். ஸோ வந்து அதே மாதிரி ஸ்டேஜிங் பிளாக்கிங் அதை நான் ஒன்று நோட் பண்ணேன். லென்த்து சீன்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது ஸ்டேஜிங் பிளாக்கிங் ரொம்ப முக்கியம். அது போர் அடிக்காம பேசுறாங்கன்னு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்குள்ள அவங்க ஒரு சின்ன சின்ன ட்ராமாஸ், என்ன சொல்றது, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு டீ காஃபி போடுறதா இருக்கட்டும், இல்லை அதை போய் அங்கே எடுத்துட்டு வர்றது, இங்கே எடுத்துட்டு வர்றது, உட்கார்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கும். அது ஒரு விஷயம் ஒன்று நோட் பண்ணேன். அவ்வளோதான் ப்ரோ. என்னை கேட்டால் அவங்க ஸ்ரீராம் ப்ரோவோடதும் ராபியாவோடதும் இங்கே ஒரு 50%, இங்கே ஒரு 50% அது சேர்த்தாதான் என்னோட வெர்ஷன். அவ்வளோதான். இந்த படத்தை முக்காவாசி பேருக்கு பிடிக்கல இந்த ஃபிலிம் அனாலிசிஸ்ல. முக்காவாசி இல்ல, பாதிக்கு பாதின்னு வச்சுக்கலாமா? நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கும் பிடிக்கலையா? எனக்கு ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்கலைன்றத விட ஒர்க் ஆகலைன்றதுதான் ஒர்க் ஆகலைன்றதும் பிடிக்கலைன்றதும் வேற. அதான் அது புரியுது. மீன்ஸ் இந்த கன்வே பண்ண வந்த விஷயம் இன்னும் பளிச்சுன்னு கன்வே ஆகல. சோ அந்த கன்வே பண்ண வந்த விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? லெட்ஸ் கெட் எவிடன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்ஸ் த்ரூ த. அதான் நான் சொன்ன ஆல்ரெடி என்னோட பாயிண்ட்லயே நான் அதை சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹியூமன் சைக்காலஜில இருக்கிற அந்த லஸ்ட், அதை வச்சுதான் அந்த கதை வந்து ஓவராலா அரௌண்ட். ஓகே, மாறுனதை சொல்ல வராது. இந்த படத்துல பார்த்தா நிறைய நியூடிட்டி வரும் அப்படின்றத முன்னாடி ஸ்டார்டிங்லயே ஒரு சின்ன ஷாட் வரும் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். இங்கேயே நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன், பாத்துக்க, படம் இப்படிதான் இருக்க போது, நீ அங்க பார்த்து பெருசா ஷாக் ஆயிடாத, நீ இங்கேயே சின்னதா உனக்கு ஒரு 5-10 செகண்ட் காமிச்சு ஒரு சின்ன ஷாக் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இங்கேயே நமக்கு அதை காட்டிடுறாரு. அது ஒண்ணு. ஆமா. சோ இந்த படம் மோர் ஓவர் அந்த லஸ்ட், செக்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, பிஹைண்ட் ஹியூமன் மைண்ட்ஸ்ல இருக்கிற சைக்காலஜி தான் இவர் வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வச்சு அதை ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒய்ஃபுக்கு வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு மென் மேல ஒரு அஃபேர் வருது, அதாவது பிசிக்கலா அஃபேர் வச்சுக்கல, பட் மென்டலா அவளுக்கு ஒரு அஃபேர் வருது அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விளைவா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதுதான் தின் லைனா வச்சுக்கிட்டு அதை ஆரம்பிச்சு அது வந்து ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அந்த யாரு கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாமா, யாரு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஃபாலோ சீக்வன்ஸா வரும். ஏன்னா நீங்க படமே பாத்தீங்கன்னா அது லஸ்ட் அண்ட் செக்ஸை பத்தி தான் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த நான் சொல்லி முடிச்சிடறேன் அப்படியே, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், மறந்துடுவேன். ஸோ
அந்த பார்ட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லஸ்ட் அண்ட் செக்ஸை பற்றி தான் பேசுவாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அது நடக்கும். அதுக்கப்புறம் அந்த டெத்ஸ் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டெட் ஆயிடுவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அதை தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ப்ராஸ்டியூட்டை பார்ப்பாரு, காஸ்டியூம் நடக்கிற இடத்துல பார்ப்பாரு. அப்புறம் கடைசியா ஆர்ஜியே அந்த செக்ஸை மையமா வச்சுதான் அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாவே இதை இந்த செக்ஸ், லஸ்ட், மேரிட்டல் அஃபேர், ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இது ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு. ரபி அதை சொல்ல வந்தீங்க? இல்ல அது நீங்க சொன்னீங்களே. ஸோ இட்ஸ் த சென்ட்ரல் தீம் இஸ் என்ன சொல்றது, இந்த மேரேஜ்ல வந்து செக்ஸ் சீட்டிங் அதெல்லாம் பத்தி, அஃபேர் பத்தி. பட் அவ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I understand theme is unique da and the time le vanda I don't think anything else explored that, so maybe that's why that might be a fascinating point. Ana in terms of film techniques I want to know what we've learned of this. Also ninga sonninga I didn't like the way the story went on. We started with the husband wife pesvanga, they'll discuss and she whatever reveals that ipidiyala have fascination, and then we move on to him trying out going out with a prostitute. But going into an orgy was a completely different setup. Like he would have gone, he didn't know what was coming. அவங்களுக்கு தெரியுமா, like when he asks his friend, it could have been literally anything. It could have been some grand theft அங்கே நடக்குது, something. He didn't know and we went into a completely different world, again an obscene world. It was not intentional, it was not he intentionally went there knowing that it was. So it it didn't feel like a properly related other just I don't know, it just felt a set of different events and then all joined put together and put in this theme. அப்படி எனக்கு தோணுது. அது உண்மைதான். இல்ல ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான் சொல்லிடுறேன். சாரி டு டிஸ்டர்ப் ஸ்ரீராம் ப்ரோ. பட் அவரு ஆனா அது எலைட் பீப்புள்ஸோடதுங்கிறது அவருக்கு அங்க தெரியும். அங்க வந்து ஒரு டயலாக்லேயே இருக்கும், உன்ன மாதிரியான ஆளுக்கெல்லாம் அங்க இடமே இல்லைங்கிற மாதிரி ஃப்ரெண்டு ஒரு சொல்லுவார் கிட்ட. அந்த மாதிரியான ஒரு அதை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாரு. ஸோ அதுவே அவனுக்கு வந்து அது இந்த படத்துல இருக்கிற இன்னொரு பெரிய இஷ்யூவா நான் பார்த்ததும், இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பட் அது சரியா வர முடியாம போயிருச்சுங்கிறது தான் கனெக்ஷன். அதுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கு பட் அது சூழ்நிலைனால அது வராம போயிருச்சு. பட் ஆனா இந்த படமா இருக்கிறத வச்சு நம்ம பாக்குறதுல இதுக்கு ஒரு ஈவெண்ட்ஸா போகுது. அந்த ஈவெண்ட்ஸுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வர்ற கேரக்டர்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை பேக் பண்ணிட்டு கொண்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது கிடைச்சது. ஸோ ஸ்ரீராம் ப்ரோ நீங்க பேசுங்க. இல்ல அதான் core idea of the movie is infidelity is wrong, that everyone is agreeing. But what about fantasizing about infidelity, not actually doing it, fantasizing it? Is that right or wrong? And how it psychologically affects the couple in the marriage. This is the central core theme of the movie. Correct? இப்ப இந்த பிளாட் அவங்க ஆரம்பிச்ச விதம் சூப்பர். The way that setup comes in is perfect. ஆனா அதுக்கப்புறம் அது எங்கெங்கயோ போயிடுது இல்ல. That is where I feel they are losing the connectivity in the movie. ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஸ்டோரியில வந்து சென்ட்ரல் தீமா ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். We don't need to tell 10 different stories. We tell one story in a more detailed manner that explains it. That is how it should typically be, right? I feel that is where the whole பார்க்க நல்லா இருக்கே தவிர நமக்கு அதனாலதான் அது கதை புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா என்ன இது அப்படின்றதே ஒரு கிளாரிட்டி இல்லாத ஃபீலிங் கொண்டு வர இதனாலதான் I felt like I didn't connect with the movie well. But scenes wise, crafting wise, filmmaking wise, it was all good. Musicல இருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. But I feel like storyயே I feel they somehow messed it up. அது எடிட்டிங் நாளையா இல்ல என்னன்னு எனக்கும் சொல்ல தெரியல. But that is where I was trying to understand if anyone is able to also think if that's the right central idea of the movie. இந்த மூவியை 2 times மேல பார்த்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா? நான் ஒரு 4-5 தடவை பார்த்தேன். I mean 48 hours I rented the movie, so 48 hours எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியல. And then I read the script a few times. என்ன ப்ரோ நீங்களும் பாத்திருக்கீங்களா? அதுக்கு தானா? ஓகே. ஒரு டைம் பார்த்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன். ஓகே. நம்ம இந்த அனதர் ஹேண்ட் சொல்லிட்டு ஃபிலிம் அப்ரிசியேஷன்ல ஒரு மூவி ஒன்று பேசியிருக்கோம். அந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் சுத்தமாக புரியல, ஒன்றுமே புரியல. என்னடா படம் இந்த படத்தை இதுக்குள்ள ஆகாஷ் ப்ரோ சொன்னாருன்ட்டு செகண்ட் டைம் பார்க்கும்போது லேசாக புரியாம இருந்துச்சு. தேர்ட் டைம் பார்க்கும்போது ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில மூவிஸ் வந்து 2 to 3 times பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து இப்போ சந்தோஷ் ராஜா ஒரு ஆளா இந்த படத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது
நான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா ஒரு டைம் பார்த்துருந்தாலும் நானும் அவரோட சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு இல்லை பாயிண்ட் சொல்றதுக்கு ஏதாச்சும் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு படத்தை டைம் நல்லா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே சொல்ல அவசியமே சொல்லியிருக்கேன். கிடையாது. முட்டு கொடுக்கணும் இல்லை, சில பேர் வந்து ஒரு மூவியை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம்ல அந்த மாதிரி. பட் ஒரு மூவியோட அப்ரோச் எப்படி இருக்கணும் ப்ரோ? ஒரு தடவை பார்த்தாலே புரியுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் அ கோர் கான்செப்ட், ரைட்? ஒரு ஸ்டோரி டெல்லிங்ன்றப்ப யூ ஷுடன்ட் ஹேவ் டு ரீரீட் அ ஸ்டோரி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி. கரெக்டா? கரெக்ட். If No, it it's goes to not that like stage, it's rereading to automatically losing the understand point, it, right? but you can reread it to appreciate it, right? You can rewatch it to appreciate it. That's appreciating, yeah, that's definitely true. But நான் எனக்கு கதையே புரியலன்ற நான் தெரியல, மேபி இட் வாஸ் ஜஸ்ட் மீ, பட் ஐ வாஸ் ட்ரைங் டு ரீட் த்ரூ த ஸ்கிரிப்ட். அந்த நான் வச்சிருந்தது மேபி இட் வாஸ் ஓல்டர் டிராஃப்ட். அதை வச்சுக்கிட்டு தான் நான் படம் பார்த்தேன். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தென் ஐ டிட் அ குவிக் ரீசர்ச் ஆன் விக்கிபீடியால சும்மா பார்த்தேன், ஏதோ நாவல் பேர் போட்டிருந்துச்சு. சரி, அந்த நாவல் என்ன அப்படின்னு சும்மா ஒரு சமரி மட்டும் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலா அந்த நாவல் எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் அபவுட் what I explained, right? அதுதான் அந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் த நாவல் வாஸ். ஃபேண்டசைஸ் பண்ணிட்டாங்க அந்த கப்பல். ரெண்டு பேருமே ஆக்சுவலா பண்ணுவாங்க, அதுல ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. பட் ஹர்ஸ் வில் பி மோர் வர்ஸ். ஷீல் பி லைக், நான் விட்டுட்டே போயிடலாம்னு நினைச்ச அளவுக்கு நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் திஸ் கை வாண்ட்ஸ் டு டேக் அ ரிவெஞ்ச் ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி. என்ன வந்து விட்டுட்டு போயிடலான்றா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, சரி நம்மளும் போய் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு அவன் இறங்கி போவான். ஆனா he will not be able to successfully complete anything. அவன் நிஜமாவே எல்லாமே ட்ரை பண்ணுவான், it will not happen. அந்த மாதிரி தான் அந்த நாவல்ல இருந்த மாதிரி I read a summary. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, he will realize it's not actually a mistake. ஏன்னா இப்ப நானும் ட்ரை பண்ணேன், எதுவும் நடக்கல, is this really a mistake அப்படின்னு அவனே கொஸ்டின் பண்ணுவான் அந்த நாவல்ல. That is when the lines blur and he'll go and confess to her and she'll be like that's fine. ஆனா ரெண்டு பேருமே ஃபைன்னு சொன்னாலும் mentally they are little disturbed. They're not happy, they're not satisfied somewhere. ஏதோ ஒன்னு உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அந்த எமோஷனல் டென்ஷன் தான் அந்த நாவல் என்டையர்லி. தட் இஸ் வாட் த நாவல் இஸ். இன்னொரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலா இங்க வந்து ரிச் சொசைட்டி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த நாவல்லையும் அந்த ஸ்கிரீன் பிளே, நான் படிச்ச ஸ்கிரீன் பிளேலயும் என்ன இருந்துச்சுன்னா, நன்ஸ் அண்ட் மாங்ஸ் அந்த லைன்ல இருக்கும் ஆக்சுவலா. priests and nuns அந்த மாதிரி something. It will not be a rich community itself. அது ஒரு religious இதுவா போய் அங்க sacrificial something else will be there happening. It will be an orgy also, but it's completely a different society and culture kind of scenario. So I don't think they intentionally brought in the rich society feeling. It's just to say அந்த சீன், அந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால they probably, I don't want to speak to the writer or director, but they probably thought ரிலீஜியஸா கொண்டு வந்தா பிரச்சனை வருமோ அப்படின்றதுனால they might have just converted that scene. But otherwise I feel they tried to take the novel but they didn't grasp the screenplay did not actually absorb what was the novel trying to say. அது deviate ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. That is where I was trying to wrap my head around. எனக்கு தெரியல, எனக்கு படமே புரியல. நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். பட் யா ப்ரோ, அந்த பாயிண்ட் எனக்கும் இருக்கு நீங்க சொன்னது. அந்த நானும் இது பார்த்தேன். பட் அது படமாவே ஒரு 40 minutes கட் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. நான் அதான் திரும்ப சொல்றேன், எடிட்ல இது தப்பா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது தான். ஓவராலா இதை பார்க்கும் போகும்போது எனக்கு என்ன தோணுன்னா, மெயினா லஸ்ட்டை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க படத்துல. அவன் இந்த ஹீரோயினோட இதை பண்றதுமே லஸ்ட்னாலதான் ஒருத்தன் வந்து அவனை அப்ரோச் பண்ணிருப்பான். அதே மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் சீன் காமிக்கும்போது எல்லாமே அதை லஸ்ட்டுவை சுத்தி தான் அந்த ரிச்சுவல்ஸும் இருக்கும். அவன் மூஞ்சி காமிக்காம அவனோட தப்பு செஞ்சு வெளியே தெரியாது. அதுதான் அதோட கான்செப்ட். அதனால எலைட் பீப்புள் எல்லாம் வந்து உள்ள வந்து பாஸ்வேர்ட் மூலியமா உள்ள வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை பண்றதுக்கான ஒரு ரிச்சுவல்ஸ். அதே மாதிரி இந்த கதைக்கு அது தேவைப்படுதுன்னு கேட்டி அதை மேபி அதை கோ த்ரூ பண்றதுக்காக அந்த சீன் வச்சிருக்கலாம். அந்த டைம் கூட எக்ஸ்டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தா கேட்டி அதுவும் சேர்ந்து உள்ள வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சினிமா இல்ல, இது நான் இப்போ கேட்ட வரைக்குமே நிறைய பேர் வந்து இது இந்த படத்தோட ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. இது வந்து மூவியா இல்ல அப்படின்னு. ஏன்னா இந்த ஆத்தர் இருக்காரு, நீங்க இது ஒரு நாவல்ல இருந்து வந்த ஒரு ஒரு படம். இந்த ஆத்தர் வந்து யாருன்னா ஒரு டிராவலர் கம் ரைட்டர், ஓகேங்களா. அவரோட வேலை என்னன்னா பலவித பீப்புள், சொசைட்டில பலவித பீப்புளை, பல கிளாஸ்ல இருக்கிற பீப்புளை மீட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து அவர் வந்து ஒரு புக்ஸா எழுதுறாரு, ஓகேங்களா. அதுக்கு பேர் போன ஒரு ஆத்தர் தான் இவர். இவரோட இதுல என்ன இருக்குன்னா, அது நம்ம ரிச்னு சொல்றத விட எலிட்னு சொல்லலாம். அதாவது ரிச்சுக்கும் மேல அவங்களால ஆக்சஸே பண்ண முடியாது சொசைட்டில. எப்படின்னா இது வந்து ஏன் அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னா, இது ஓப்பன்ஹைமருக்கு நடந்த அதே விஷயம் தான். இந்தியாவில் நிறைய பேருக்கு ஓப்பன்ஹைமர் புரியவே இல்லை. இந்தியான்னு கிடையாது,
ஈஸ்ட் ஏசியா இந்த ஜோன்ல இருந்தவங்களுக்கு. ஏன்னா ஓப்பன்ஹைமர் வந்து கம்ப்ளீட்டா யூஎஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படிச்ச ஒரு கதை, ஓகேங்களா. அவர் சொன்ன ஒரு படம். பட் ஆனா நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா ஜப்பானோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மோஸ்ட்லி படம் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஜப்பான் பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறம் யூஎஸ் ரிட்டாலியேட் பண்ணாங்கன்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். பட் இது ஏன் வந்து இந்த படம் ஏன் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குன்னா இது அதே மாதிரி தான். இது வந்து அவங்க சைட்ல அவங்க கல்ச்சர்ல இருக்கிற ஒரு படம். இப்போ எப்படி ராமாயணத்தை கொண்டு போயிட்டு நம்ம அவங்ககிட்ட சொன்னா புரியாதோ, அவன் யார் இவன் படம் வரான் அப்படிதான் அவன் பார்ப்பான். அது மித்தாலஜியா இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ரிமைண்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ண முடியாது. இந்த படத்தை என்னன்னா அந்த சொசைட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம். கல்ச்சர்னா நான் நல்லதா சொல்லல, அது எலிட் பீப்புள் யூஸ் பண்ற ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னன்னா ஆக்ஷன், ஆர்ஜி, சாக்ரிஃபைஸ், இந்த 3 வேர்டு தான், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க. சொசைட்டில வீக்கா இருக்கிற பீப்புளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் விடுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஆர்ஜின்ற மேட்ரு, அப்புறம் வந்து சாக்ரிஃபைஸ். இந்த 3ல இவர் என்ன பண்றாருன்னா இந்த 3த்தையும் பிளண்ட் பண்ற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னா அவர் அதை ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா இது எல்லாமே எப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல கேரளாவில் எப்படி நரவழி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ரொம்ப டேபுவான டாபிக் இன்வால்வ் இருக்கிற ஆளுங்க எல்லாமே சொசைட்டில பெரிய லெவல்ல இருக்கிற ஆளுங்க. லைக் இந்த கோ படத்துல அந்த சைல்ட் மேரேஜ் நடக்கும் இல்லையா ஃபாரஸ்ட்குள்ள, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் அதுல இன்வால்வ் இருக்கிறதுனால எந்த அளவுக்குன்னா 2-3 கண்ட்ரிஸை வந்து டைரக்டா இம்பாக்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் பீப்புள் தான் இதுல இன்வால்வ் இருந்தாங்க. இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்காங்கன்ட்டு பேச்சு இருக்கு. பட் இந்த மேட்டர் என்னன்னா இது வந்து நீங்க இந்த பேட்டர்னை நீங்க பார்க்கலாம். நீங்க ஜோர்டன் பீலோட கெட் அவுட் படமா ஆகட்டும், அதுவும் ஆக்ஷனா இருக்கும், எலைட் பீப்புள் விடுவாங்க. ஜுராசிக் வேர்ல்டுல அந்த டைனோசரை ஆக்ஷன் விடுறதா இருக்கட்டும், அதுவும் இதே கான்செப்ட் தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு கல்ச்சரல் திங்கு. அதை வந்து அவங்க மாத்தி அவங்க வேற படங்களை எடுக்கிறாங்க. பட் இதை நம்ம டைரக்டா இந்தியா மாதிரி ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில இருந்து அந்த கல்ச்சரை நம்ம பாக்குறதுனால அது நம்மளுக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருக்க மாதிரி தெரியுது. இதுலயே வந்து நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. எப்படி சிம்பிளா சொன்ன மாதிரி தான் மகாபாரதத்தை ஒரு இந்தியன் பாக்குறதுக்கும் ஒரு வெஸ்டர்ன்ல இருக்கிற ஒரு பீப்புள் பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து அந்த ஈஸ்டர் எக்ஸ் தான் தெரியும், என்ன யாரு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இது இல்லாததுனால இது நம்மளுக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா படமும் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும். ஸ்லோ பேஸ்லாம் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் கட்டிங் இருக்காது, லாங் ஷாட்ஸ் நிறைய இருக்கும் படத்துல. பட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆனதுனால இது இருக்கு. மேபி நம்மளுக்கு அந்த ஸ்டோரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கதை இன்னும் நிறைய புரியும். ஏன்னா இது வந்து நிறைய கண்ட்ரில பேன் பண்ண படம். இந்த படம் டாவின்சி கோட் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, ரொம்ப நிறைய இடத்துல பேன் பண்ணி இப்ப இந்தியாலயும் பேன்ல இருந்துச்சு. இப்பதான் ரீசெண்டா இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க அரேபியன் கண்ட்ரிஸ்ல போனாலும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கேட்கிறேன். இல்ல அவங்க சொன்னாங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, நமக்கும் அதுக்கும் கனெக்ட் இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் டெல்லிங் ஒன் ஒரு ட்ரிவியா மாதிரி. அந்த படத்துல ஒரு பீக் சீன், அந்த படத்தோட மிட் பாயிண்ட்ல இருக்க பீக் சீன் வந்து அந்த ரிச்சுவல் பார்ட்டி தான். அந்த ரிச்சுவல் பார்ட்டில ஒரு லைன் தமிழ் சாங் இருக்கு. So why do you think நமக்கு கனெக்ட் இல்ல, நமக்கு சம்பந்தம் இல்ல? Why did they, out of all languages in this world, why did they choose to put a Tamil song in there? அதான் அது நானும் யோசிச்சேன். அந்த சாங் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் அந்த ஃபிலிம் கிடையாது. பட் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா மோஸ்ட்லி நீங்க நிறைய படங்கள்ல தமிழ் பாட்டும் கேட்க முடியும், இந்தியன் சாங்ஸ் கேட்க முடியும். ஏன்னா ஹாலிவுட்ல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க, ஓகேங்களா. எப்படி ஹீட் லேபர்ஸ் அவங்க தான். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்குமே நம்ம இண்டஸ்ட்ரியில மார்வல் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில இருக்கிறதான் தேனஸ் பண்ணாங்க, பெங்களூர்ல தான் ஒர்க் நடக்குது. அது இருக்கிறதுனால அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சீனுக்கு, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மூவிக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இந்தியன் ஒர்க் பண்ணனால நான் ஏன் ஊர் பாட்டு போட்டுட்டா அப்படி சொல்லி அவங்க ஊர் பாட்டு போட்டு கனெக்ஷன் இருக்கணும்ல. இல்ல அது ஏங்க நான் இதை வந்து விக்கிபீடியால சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காருன்னா இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பத்தி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பில் வந்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே பொண்ணு தான் அவரை வந்து ஒரு அந்த ஆரிஜின்ல இருந்து காப்பாத்துற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி சொல்றது வந்து ஜீக்லர் ஒரு முடிக்கல. இல்ல நான் இது மட்டும் சொல்லிடுறேன். ஜீக்லர் அப்படி சொல்றாரு. பட் ஜீக்லர் ட்ரஸ்ட்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னு ஒண்ணு இருக்குல்ல. ட்ரஸ்ட்ஃபுல் கேரக்டர் கேட்டா அது வருதா? இல்ல ஜீக்லர் வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் கேரக்டரா? படத்துக்குள்ள நிறைய பேர் போய் சொல்லலாம் இல்லையா?
சோ நீங்க ஜிக்லா சொல்றதுதான் கதை முடியாது. அது ஓகே புரியுது. நான் என்ன படிச்சேங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ அது ட்ரஸ்ட்ஃபுல் கேரக்டரா அப்படிங்கிறது நிறைய இது இருக்கு. பட் ஆனா நான் அதை அப்படிதான் நம்புறேன். அவ அங்க இருந்தா அவ அப்படிதான் இது பண்ணிருக்கா அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். பட் இந்த நான் இதை விக்கிபீடியால சர்ச் பண்ணது என்னன்னா, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் இதுல இருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டியில சின்னுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இருக்கு, பாவங்கிற அந்த கான்செப்ட் மட்டும்தான் இருக்கு. கர்மாங்கிற கான்செப்ட் வந்து இந்தியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த ஹிந்துவிசம் அண்ட் தமிழ் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த கர்மாங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு. ஸோ இதுல இந்த கான்செப்ட் ஒன்று இருக்கிறதுனால ஹிந்துவிசம் பேஸ்டா தான் இந்த கதையில வந்து அந்த சாங்கை பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிக் அதே தான், அதுல வந்து இந்த சம்பவாமி யுகேங்கிற மாதிரியான ஒரு கோட்ஸ் இருக்கும். அது இந்த கர்மாவை பத்தின ஒரு சான்ஸ்கிரிட் கோட்ஸ். ஸோ அதை வச்சுதான் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில ஹிந்து அமைப்புகள்ல இருந்து அதை வந்து சொன்னதுனால அவர் அதை ரிமூவ் பண்ற மாதிரி இருந்து அதுக்கு ரீப்ளேஸிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அவர் வந்து இங்கிலாந்துல தான் இருக்காரு. ஸோ அப்ப இங்கிலாந்துல வந்து நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்கிறதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழை வச்சு இந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா இது நரகமா, இது சாபமா, வரமா அப்படிங்கிற மாதிரி அதை இது பண்ணதா விக்கிபீடியால சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு. இதை நான் அதை கிராஸ் செக்கும் பண்ணியிருக்கேன். இது அப்படிதான் இருக்கு. ஸோ இதுதான் உண்மையானு நமக்கு தெரியல. ஸோ இப்படி ஒரு தியரி இதை சுத்தி அரௌண்டா போயிட்டு இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். அட் த சேம் டைம் வெஸ்ட்ல வந்து இந்து மித்தாலஜி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா அந்த எலைட் பீப்புள் மத்தியில அவங்க மோஸ்ட்லி பகவத்கீதை படிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா ஆவரேஜ் இந்தியன் ஹிந்து மித்தாலஜி மட்டும் தான் டச் பண்ணா, கிரீக் மித்தாலஜி பேசலையா இருக்கு. I agree it could have been as இவர் simple சொன்னதுனால as நான் a சொல்றேன். simple stereotype, right? I don't think it might have been a simple stereotype. சரி, ஏதோ ஒரு இந்தியன் ஆர் சம் ஏசியன் டாபிக் எடுத்திருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கலாம் மேபி, ரைட்? பிகாஸ் இப்போ நீங்க நிறைய கான்செப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து மைத்தாலஜியா ஹாலிவுட் எடுத்து பண்றாங்க. இப்ப அவதாரே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர், நிலம், காற்று இதெல்லாமே ஒரு ஹிந்து மைத்தாலஜி தானே. ஸோ அவங்களுக்கு இதுல ஒரு ஃபேஷனேஷன் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து டைரக்டா நம்மள மரம் சொல்ல வர்றாரு இல்ல, ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது. அவதார்ன்ற அந்த ஹோல் ஸ்டோரி அவருக்கு அவருக்கு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அவர் ட்ரீம் அந்த ஆக்சுவலா அந்த ட்ரீம் எப்படி கம்ப்ளீட் இது பண்ணலாம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கிருஷ்ணரை பத்தின ஒரு கதை. ஓகேங்களா, ஆக்சுவலா ஃபேக்ட் படி கிருஷ்ணருக்கு 13 வயசுலயே அவரு 7 feet ஹைட் இருந்தாரு. 13 வயசுல கம்சனை கொல்லும் போதே கிருஷ்ணர் ஹைட் வந்து 7 feet. அதை தான் வந்து விஷ்ணுவோட அவதாரமா அந்த ப்ளூ கலரையும் விஷ்ணுவோட அவதாரையும் எடுத்து போயிட்டு தான் ஜேம்ஸ் கேமரன் அவதாரம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் எடுத்தாரு. அது அவரே இன்டர்வியூலும் சொல்லியிருக்காரு. அதனால வெஸ்ட்ல வந்து இந்து மித்தாலஜி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. பட் ஃபேக்சுவல் புக்ல இருக்கிற படி போனோம்னா நம்ம ஊர்ல நம்ம பாக்குற ஆவரேஜ் ஹனுமனோ, கிருஷ்ணனோ, ராமனோ யாருமே புக்ல இருக்கிறது கிடையாது. அது பாலிவுட் டிசைன் பண்ண ஸ்கெட்ச் பண்ண ஒரு கேரக்டர். புக்ல இருக்கிறத பார்க்கணும்னா நம்ம பெயிண்டிங்ஸ் படிக்கணும், அந்த புக்ஸை படிக்கணும். அந்த புக்ஸ் அவங்க நிறைய படிச்சிருக்கிறதுனால அது இந்து மித்தாலஜில நிறைய மேட்டர் இருக்கு. அந்த மேட்டரை அவங்க யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். I just wanted to Mara வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு, that was very interesting. So அதான் I just wanted to get everybody's opinion. அதுல நாங்க வந்து அந்த ஆர்ஜி பத்தி இந்த மூவில இருந்தது. அவங்க சொன்னாங்க இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவ்வளோ கனெக்ட் ஆகாது. and then you ஆக்ஷன் பத்தியும் சாக்ரிஃபிஷியல் பத்தியும் நீங்க பேசுனீங்க. லியோ மூவிலயும் ஒரு சாக்ரிஃபிஷியல் இந்த சீன் இருந்தது. அதான் எல்லாரும் most of them அதனாலதான் நான் கேட்டா அப்ப ஏன் தமிழ் பாட்டு வச்சாங்க அந்த இடத்துல. see we cannot say like இது எங்களுக்கு கனெக்ட் ஆகல. நீங்க பர்சனலா சொல்லலாம் கனெக்ட் ஆகல அப்படின்னு. பட் அப்படி பொதுவா இந்தியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்காதீங்க. மாறாவா சந்தோஷம் எனக்கு தெரியல. பட் அவர் சொல்லல, நான் கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லல, நான் பேக் ஸ்டோரி தெரியாம நிறைய பேர் இருக்கும் நான் சொன்னேன். அப்படி சொல்றேன். இங்க நடக்கிற சாக்ரிஃபிஷியலுக்கும் அங்க நடக்கிற சாக்ரிஃபிஷியலுக்கும் கம்ப்ளீட்டா அது வேற, சிஸ்டமே வேற. இல்ல சாரி, என் பாயிண்ட் என்னன்னா அந்த சாக்ரிஃபிஷியல் இது இருந்ததுல லியோல அது எனக்கு ஒர்க் ஆகல. and I know a lot of peopleக்கு அந்த சீன் ஒர்க் ஆகல. I don't know if others have differing opinion அது பத்தி. அந்த என்ன சொல்றது, அந்த ஹோல் பிளாட் பத்தி அது ஒர்க் ஆனதா இல்லையா? அப்போ நீங்க வந்து கெட் அவுட்டும் அண்ட் இன்னும் ஒரு மூவி ஜுராசிக் பார்க் சொன்னீங்க. and that worked for me and I was just trying to see ஏன் அது ஒர்க் ஆனது. ஏன்னா நானும் இந்தியன் தான், பட் தட் கனெக்டட், இது கனெக்ட் ஆகல, ஆடியோ கனெக்ட் ஆகல. இட் மைட் பி பிகாஸ் அந்த கெட் அவுட்டும் ஜுராசிக் பார்க் வந்து they are fictional work, they are not like real work, a real world. It's not showing a real world scenario.
ஸோ அதில் காமிக்கும் போது அந்த கெட் அவுட் வாஸ் அமேசிங்லி டன். அது வந்து நல்லா கனெக்ட் ஆனது, த வே த ஹோல் திங் வெண்ட் அவுட். ஜுராசிக் பார்க் அஃப்கோர்ஸ் அதுவும் ஃபிக்ஷனல் தான், ஸோ தட் ஒர்க் ஃபார் மீ. பட் ஐம் வண்டரிங், மை கொஸ்டின் வாஸ் இஃப் எவ்ரிபடி ஆல்சோ ஃபெல்ட் லியோட சீன் ஒர்க் ஆகல ஃபார் அஸ், அண்ட் ஃபியூச்சரில் நாங்கள் எழுதும் போது அப்படி சீன்ஸ் எல்லாம் ஆக்ஷன் ஆர்ஜி சாக்ரிஃபைஸ் பற்றி if we want to connect, is that a dangerous zone to go in because we are not connecting? Or if there is some kind of connection irka, can anybody come up with some kind of a correlation? Enna irukku, why did that work and why did this not work? லியோல ஒர்க் ஆகாம போனதுக்கு காரணம் எனக்கு, நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன், அது வந்து ஒரு பிக் டாபிக். அந்த டாபிக்கை அவங்க ப்ராப்பரா பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு பே ஆஃப் கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய ஃபீல். அந்த ஃபிளாஷ்பேக்கே ஒரு மிஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் அதுக்கு கரெக்டா கொடுக்கல அது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஃபீல். ஸோ அதனால அது ஒர்க் அவுட் ஆகல. மேபி ப்ராப்பரான ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் ப்ராப்பரா அது ரைட்டிங்ல அந்த எமோஷன்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு இது கொடுத்தாங்கன்னா அது மேபி ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னோட பாயிண்ட். இல்ல முடிக்கல. ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து கனெக்ட் ஆகாதுன்னு சொல்றது இது எல்லாமே எப்படின்னா, அவங்களோட அந்த பேக் ஸ்டோரி இப்போ சாக்ரிஃபைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம ஊர்ல பண்ற மாதிரி ஒரு அவுட் சைட்ல இருக்கிற ஒரு எல்லை காமிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி கிடையாது. அது வந்து நீங்க பேக் ஸ்டோரி எடுத்தீங்கன்னா 666 போவோம், சாட்டனிசம்னு போவோம், லெவியதன், அந்த மாதிரி பின்னாடி நிறைய கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் மூலமா கொண்டு வந்த கதை இது எப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் டைம்ல அதுக்கு முன்னாடி அந்த ஆத்தர் வந்து பல கிளாஸ் பீப்புள் கூட மீட் பண்ணி இது வந்து பேசிக்கா சொல்லணும் சாட்டனிசம். ஓகேங்களா, சாட்டனிசம்ன்றது இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு ஆவரேஜா இந்தியனா ஒரு பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்கன்னா, சாட்டனிசம்னா இலுமினாட்டிகள் இருப்பாங்க, இந்த நன்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி எலைட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கே தவிர அது ஆக்சுவலா அது வந்து ஹாலிவுட் நமக்கு செட் பண்ண ஒரு நரேட்டிவ். ஆக்சுவலா பேக் ஸ்டோரின்றது கம்ப்ளீட்டா வேற. அந்த ஸ்டோரியை தான் இவர் வந்து ரொம்ப அத்தன்டிக்கா இருக்க பார்த்திருக்காரு. அதனாலதான் பொலிட்டிக்கலி ரொம்ப ப்ரெஷர் இந்த படம் வேற. அதுதான் என்னோட பாயிண்ட். பட் இந்த சாக்ரிஃபைஸ் ஆகட்டும், இந்த இது கனெக்ட் ஆகாதுன்னு சொன்னது எப்படின்னா, விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் மீனிங் நமக்கு தெரியாததுனால நம்ம கனெக்ட் ஆகல. பட் அந்த வேர்டுக்கான மீனிங் நமக்கு தெரியும். பட் அது எதுக்கு அவங்க மென்ஷன் பண்றாங்கிறதுக்கான அர்த்தம் நான் சொன்ன சேம் கான்செப்ட் தான். மகாபாரதம் ஒரு இந்தியன் பாக்குறதுக்கும் ஒரு அமெரிக்கன் பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பேரும் கதை புரியும் பார்த்தாங்கன்னா. பட் அது பேக் ஸ்டோரி என்ன நடந்துச்சு அதுதான் நான் சொல்லுவேன் அந்த பாயிண்ட். இல்ல ப்ரோ, அதான் எனக்கு வந்து அவரு சந்தோஷ் ப்ரோ சொன்னதான் நான் திரும்ப வந்து சொல்லுவேன். ஸோ என்னன்னா, இவங்க ரவியா கேட்டாங்க இல்லைங்களா, அப்ப நரபலிங்கிற அந்த இதை பத்தி நம்ம வந்து பேசவே கூடாது, ரைட்டர்ஸா நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுமா அந்த ஜோனை அப்படின்னு. ஸோ எனக்குமே வந்து அந்த லியோல அந்த சீன் வந்து ஒர்க் ஆகல. ஏன்னா வந்து அது வந்து ஒரு டேபு டாபிக் இல்லைங்களா, அது வந்து நடக்குது. ஆனா ரொம்ப சில இடங்கள்ல தான் நடக்குது. நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நடக்கிறவங்கள நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறோம், ஒரு வருஷத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதை வந்து திடீர்னு வந்து ஒரு பிளாஷ்பேக்ல வந்து எனக்கு வந்து சொன்னது வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரு சொன்ன மாதிரி வந்து நீங்க வந்து அதுக்குன்ட்டு ஒரு பில்டப் கொடுத்து, அதுக்குன்னு ஒரு செட்டப் பே ஆஃப் கொடுத்து, அதை வந்து அந்த அந்த நிலைமைக்கு வந்து பண்ற அளவுக்கு வந்து ஏன் வந்து தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனிங் ஏதாவது வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். ஆனா இங்க வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட் ரைட்டிங் மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஒரு பிளாஷ்பேக் வருது, பிளாஷ்பேக்ல ஒரு ரீசன் வரணும். ஒரு ரீசன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து சண்டை வந்துருது. இவருக்கும் சஞ்சய் தவறு யாரு இவரு அவருக்கும் இவருக்கு தேவ கேரக்டருக்கும் வந்து இது வருது. அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ஓகே என்ன ரீசன் ஒண்ணு கொடுக்கலாம், ஓகே ஃபைன், இவங்களுக்கு ஒரு இதை போட்டுருவோம், ஒரு ட்வின் சிஸ்டர் வச்சிருவோம், அவங்கள வந்து உடனே நல்லபடியா அவர் கொடுத்தாங்க, 2 பேரும் கான்டாக்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்ததுனால மேபி இட் ஒர்க் அவுட் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்ட். இல்ல, ஸ்ரீராம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மூவியோட கோர் தீம் என்ன, நீங்க எல்லாருமே கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது கோர் தீம் என்ன, அது சொல்லுங்க, என்ன கன்வே ஆகல அப்படின்னு. பட் எனக்கு வந்து கோர் தீம் என்னன்னு தோணுச்சுன்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கிறான், பட் அவனோட சொசைட்டி வந்து அவன் மூவ் பண்ற பீப்புள் தான் அவனை விட பணக்காரங்களா இருக்காங்க. சி ஜீக்லர் அண்ட் ஹிஸ் நெட்வொர்க் இஸ் மச் ரிச்சர் தேன் பில். இப்போ பில்லு வந்து அதை ஃபர்ஸ்ட் சீன்லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான், எனக்கு யாருமே தெரியாது, எப்படி இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு நம்மள ரெகுலரா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஆகி சொல்லும் போது, நான் வந்து ஹோம் கால்ஸ் அட்டன் பண்ண அதனால கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சிம்பிளா அதை முடிச்சிருவான்.
ஸோ பில்ல வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அனதர் எம்ப்ளாயி. நான் என்னோட டாக்டர், நான் இப்ப வேணா அவனை ஃபயர் பண்ணுவேன்ற மாதிரி தான். அந்த அமாண்டா கேஸ்ல பில்லோட ஹெல்ப் தேவைப்படும் போது கூட அவன் டைரக்டா ஜீக்லர் வந்து டைரக்டா பதறி அடிச்சுட்டோ இல்ல கால் பண்ணியோலாம் அவனை கூப்பிட மாட்டான். ஒரு ஆளை அனுப்பி அவனை மேல வர சொல்லு. அப்ப அவன் மேல வந்த உடனே இது என்னன்னு பாரு. அவன் வந்து அவ்வளவு டிசப்பாயிண்டடா இருப்பான். சரி ஓகே, அவ கண்ணு முடிச்சிட்ட அப்புறம் கூட கேன் ஐ கெட் அ ட்ரெஸ் அண்ட் கிக்கர் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவனுக்கு டைம் இருக்காது எதுவுமே. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, த கோர் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மேரேஜ் ஆர் ஃபிடலிட்டி இன்ஃபிடலிட்டி, அது எல்லாத்தையுமே தவிர the core is about the inequality in the system, the inequality in power and money. So money and power இருக்கவங்களோட உலகம் என்ன மாதிரி இருக்கு. ஸோ அளவுக்கு அதிகமா உங்ககிட்ட பணமும் பவரும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், வாட் இஸ் forbidden for the common group becomes accessible to that elite group இல்லையா. ஸோ அந்த டிஃபரன்ஸை தான் இந்த மூவி வந்து சொல்ல வருது. அதுதான் கோர் தீம் நான் நினைக்கிறேன். யூனோ the inequality in power and money and how that leads to so many etc things. கீழே ஒய்ஃபை நிக்க வச்சுட்டு இருப்பான் சீட்ல, ஆனா மாடியில அமாண்டா கூட இருப்பான். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அமாண்டா இஸ் ஆல்மோஸ்ட் டெட். ஆனா அந்த பதட்டம் அவனுக்கு இருக்காது. அவளை அவ்வளோ அப்ஜெக்டிஃபை பண்ணியிருப்பான் அந்த சீன்ல. ஹே கிடோ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூ திங்க் திஸ் இஸ் கூல் டு மெஸ் அரவுண்ட், யூனோ யூ கேன் டை, யூ கேன் டூ ட்ரக்ஸ் பட் நாட் ஆன் மை வாட்ச், இட் ஷுடன்ட் ஃபால் ஆன் மை ஹெட் அப்படிங்கிற பதட்டத்துல தான் அவன் பேசுவான். So எந்த அளவுக்கு if you have the more power and money you have, the more you objectify the people who don't have it இல்லையா. அவன் வந்து அவனோட பார்ட்டிக்கு வந்து மாடல்ஸ், சூப்பர் மாடல்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணிருப்பான். அதுல 2 மாடல் வந்து பில்லு கிட்ட கூட பேசிட்டு இருப்பாங்க, நம்ம வேர் த ரெயின்போ எண்ட்ஸ் அங்க போலாம் அப்படி இப்படின்னு. ஸோ ஹீஸ் that rich. அந்த அமாண்டாவுமே மாடல் தான். ஸோ புவர் பீப்புள் என்ன நினைப்போம், மாடல்ஸ் கிட்ட அண்ட் ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு நம்ம எல்லாம் அவங்கள ஐடல்ஸ் மாதிரி பார்ப்போம். பட் அவங்களுக்கு வந்து எல்லாமே அக்சசிபிளா இருக்கு. இப்போ நம்ம இந்த அம்பானி கல்யாணத்துல கூட பாருங்களேன், சல்மான் கான் எல்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டு சாப்பாடு பரிமாற விட்டு இதெல்லாம் பண்ணாங்கல்ல. ஏன் இதெல்லாம் பண்றாங்க? ஸோ வாட் இஸ் தட் இன்இக்வாலிட்டி? ஏன்னோ அதுதான் இந்த படம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. And throughout the movie, Bill is trying to reach that level, but he couldn't. அந்த அதுலயுமே அவங்க சொல்லுவாங்க ஒரு டீடைலா, ஒரு அந்த ஜீக்லருக்கும் பில்லுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல எல்லாரும் அவங்க லிமோல வருவாங்க. நீ டாக்ஸில வந்த, அதுவே கேவ் யூ அவே. நீ வந்து ரெண்டல் பண்ண அந்த கோட்டோட பில்லு வந்து பாக்கெட்ல இருந்தது, அது கூட given you away. There was no second password, but you have cheap clothes, you have cheap mask, you have rented stuff, you came in a taxi. எங்க கேங்கே வேற, நாங்க ஆளுங்களே வேற. சோ எல்லாம் த்ரூ அவுட் த மூவி வந்து ஃபிடலிட்டி இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். அது மைண்டுக்குள்ள மட்டும் தானா, இல்ல நிஜமாவே பண்ணா கரெக்டா, பண்ணலன்னா கரெக்டா, மைண்டுக்குள்ள இருந்தாலே தப்பா, அதெல்லாத்தையும் தாண்டி எதுவுமே தப்பில்லை இஃப் யூ ஆர் ரிச் அண்ட் இஃப் யூ ஆர் பவர்ஃபுல். அதுதான் அது த்ரூ அவுட் த மூவி வந்து சொல்ல வராங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். Yeah, I just wanted to answer to Sriram's question. I think அங்கதான் நானும் I was little confused, but yeah, I think you're having some clarity. எனக்கு அந்த clarity கிடைக்கல. That is where I felt. ஏன்னா ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பார்த்தோம்னா அந்த மணியோ பவரோ எலிட்டோ அந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்லயும் சுத்தமா இருக்காது. It felt like they distracted into a different topic and then they came back into a different story. அதனாலதான் நான் சொன்னேன் எனக்கு இது கனெக்ட் ஆகல அப்படின்னு. The movie was not bad by any means, but it was trying to tell 2 different stories at the same time. எனக்கு அதுதான் தோணிட்டு இருந்துச்சு. I think that's what you also explained. இல்ல 2 டிஃபரெண்ட் ஸ்டோரிங்கிறத விடமே ஃபர்ஸ்ட் லேயர்ல பார்க்கும்போது ஒரு வாவ் ஃபேக்டர், ஒரு ஷாக் ஃபேக்டர் ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ளாட்னு ஒன்று இருக்கணும். அப்புறம் 2த்தையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப டீடைல்டா தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்வேன் டு த குரூப் இன் ஜெனரல் இஸ் கொஞ்சம் ரீவாட்ச் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி கனெக்ட் அண்ட் யூ வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் பிகாஸ் திஸ் மூவி இஸ் சச் அ விஷுவல் பசில். அது நம்ம அப்படியே ருசிச்சு அனுபவிச்சு பார்த்தோம்னா அந்த அப்சீன் சீன்ஸ் எல்லாம் ஒரு அப்சீன்னே தோணவே தோணாது. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம், எவ்ரி நீங்க ஒரு இடத்துலயும் பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஒரு கேரக்டருக்கும் என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதை நான் ரிவீல் பண்ணா ரொம்ப கேவலமா இருக்கும். பட் ட்ரை டு ரீவாட்ச் ஆர் ட்ரை டு டீகோட் த மூவி ஆன் யுவர் ஓன். அதுதான் நான் சொல்வேன். பட் யா, the movie is a wonderful attempt. ஏமண்டக்கே அது புரியுது அப்படின்னா கண்டிப்பா
அவங்க ஒருத்தங்க அதை கான்செப்டுவலைஸா யோசிச்சிருக்காங்க, ஒருத்தங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, ஒருத்தங்க அதை தைரியமா படம் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க முன்னாடி பின்னாடி. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் எனக்கு வந்து கொஹரன்ஸ் இல்ல, ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி அங்கங்க காலியா இருக்கு அப்படின்னா ட்ரை டு ஃபில் த கேப்ஸ் வித் யுவர் ஓன் மைண்ட். நமக்கும் யோசிக்கிற திறன் இருக்குல்ல. படங்கிறது வந்து பாசிவா பாக்குறது மட்டும் இல்ல, ஆக்டிவா அந்த படத்துக்குள்ள போய் நம்மளும் யோசிக்கணும், நம்மளும் இன்டராக்டிவ் மூவின்னு இருக்கும்ல. ஹிடன் பிளாட்ஸ் இருக்கு, நிறைய சப் பிளாட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஃபுட் கொடுத்துட்டு நம்ம கையில கொடுத்துட்டு இதை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரிதான் அது. we should also taste it, we should appreciate the smell, we should identify the ingredients. அது எல்லாமே பண்ணாதான் அது இன்டராக்டிவா, அது ஹோல்சமா இருக்கும். சோ எனக்கு தெரியல, மேபி இந்த கான்வர்சேஷன் ஐ டென்ட் என்ஜாய். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். வாவ், ஏன்னா எனக்குமே நிறைய கொஸ்டின், ஒரு சிலர் நான் டீகோட் பண்ண, பல்லது வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்ப வந்து சரி நம்ம இந்த குரூப்ல கேட்கலாம், யாராவது ஆன்சர் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆசாசியா வந்தேன். பட் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஸோ மேபி ட்ரை டு ரீவாட்ச் இட். உங்களுக்கும் சில ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். ரீவாட்ச் பண்ணாதனாலதான் அவ்வளவு பிரச்சனை. நாங்க வந்து see there are all kinds of audience for movies, you know, just because somebody does not like the movie, it does not mean that sort of they don't like this particular, the way of storytelling. That does not mean we should not read more than that. Having said that, நீங்க சொன்னீங்க உங்க கிட்ட questions இருக்கு. I think you should still ask the audience, because still ask the group, because there are a couple of people who like the movie and they will be able to answer. So chumma just because some people didn't like, see, that's the first impression. Varvati paathum pudikla, but there is still a lot of movies to explore. I just feel like for me, explore பண்றதுக்கு, it's just that it's not my kind of a movie. I get it, but having said that, we do watch a lot of movies which are சொல்றது way we go deep dive into it and we get a lot out of it. So don't be discouraged. அதான் சொல்ல வரேன். and D வந்து நீங்க சொன்னீங்க நிறைய questions இருந்தது, decode பண்றது இருந்தது. Ask the group, people are there who will be able to kind of vibe with you on that. ஒரு ரபியா மேம் சொன்னதுதான் ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட். நான் அதுதான் பக்கத்துல சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய கடல். எப்படி வந்து கூப்ரிக் வந்து மாஸ்டர் என்ன சொல்றதுன்னா, எப்படி அவர் எடுத்த ஸ்பேஸ் ஒடிசி இன்னைக்கு வரைக்கும் இன்டர்ஸ்டெல்லார், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி மாதிரி படங்கள் ஸ்பேஸ் ஒடிசில இருந்து சீன் வைக்காம அந்த ரெஃபரன்ஸ் இல்லாம படமே பண்ண முடியாதோ, அந்த மாதிரி இந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட்ன்ற இந்த கதை வந்து ஒரு பெரிய கடல். அதை அவர் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. அதை இவங்க காயத்ரி மேம் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீகோட் பண்ணாதான். எப்படின்னா, இப்போ பாய்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, ரொம்ப சட்டையரான சீரீஸ். அந்த சீரீஸ்ல ஐஸ் ஒயிட் ஷர்ட்ல இருக்க எல்லா சீன்ஸுமே இருக்கும். நீங்க அந்த சீரீஸ் வந்து நீங்க ஒரு 5 சீசன் இருக்கு, 5 சீசன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சீரீஸோட சப்ளேயரே இந்த டாம் க்ரூஸோட கேரக்டர் அந்த பாய்ஸ்ல ஒரு சீரீஸ்ல ஒரு மெயின் கேரக்டருக்கு வச்சிருப்பாங்க. அது சப்ளேயராக அப்படிதான் இருக்காமா. இப்ப டாம் க்ரூஸ் வந்து எப்படி வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட அந்த இது இருக்கோ, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோ, ஒய்ஃப் வந்து வேற இடத்துல எப்படி வந்து ஒரு மென்டலி ஒரு இது விஷயம் இருக்கோ, அதே மாதிரி இதுல பாய்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கு வந்து ஹீரோவோட பேரோட இதுக்கு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி அது வந்து அந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட் ஒடிசி அவர் வந்து என்ன சொல்றது, அவரு தான் கோட். அவர் எடுத்து வச்சதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து டீகோட் பண்ணி பல படங்கள் பார்க்க நீங்க இந்த நன்னு இந்த மோஸ்ட்லி ஹாரர்ஸ் பார்க்க மாட்டேன். இந்த காஞ்சூரிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓமன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஐஸ் ஒயிட் ஷர்ட்ல இருக்கிற அந்த சப்ளேயர் இன்னும் நிறைய உங்களுக்கு புரியும். ஏன்னா அது சாட்டனிசம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதுதான் அது வந்து ஒரு பெரிய கடல். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூனா எடுத்து பார்த்தாதான் நமக்கு அந்த விஷயம் புரியும். இல்ல, அது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தப்பு பண்றதுக்கு நம்ம ஒரு மகம் அது யாருக்குமே தெரியலன்னா அந்த தப்பை வந்து நம்ம பண்ணது வந்து நமக்கு ரிலீஃபா இருக்கும். பிரச்சனை யாருக்குமே கணக்கு தெரியல, அப்படி தப்பாவே தெரியாது, நம்ம நிம்மதியா இருந்துக்கலாம். அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதேதான் அந்த ஹீரோன் கேரக்டர் அப்படித்தான் இருக்கும். அவன் தப்பு பண்ணியிருப்பான், அது யாருக்குமே அவன் அந்த டைம் அவங்க போன கிட்ட அது வந்து வெளியே சொல்லணும்னு அது அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த ரிச்சுவல் சைடும் மாஸ்க் மாத்திட்டு அவங்க பண்ணா எந்த தப்பு வெளியே தெரிய போது அவசியமே இல்லை. இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கோர் கான்செப்ட். ஆனா ஹீரோவுக்கு அதை தப்பா சரியா பண்ண தெரியல. அவனுக்கு எல்லா டைம்ஸ் அது கிடைச்சா அவன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்க தெரியல. அதுலதான் மொராலிட்டியும் டிஃப்ரெண்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்கஷன் இந்த மூவி அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பாதிக்கு பாதி பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிடுச்சு. பட் இல்ல, நீங்க படமா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து டிஸ்கனெக்ட் ஆக வேணாம். 2வது டைம் ரீவாட்ச் பண்ணுங்க, 3வது டைம் பாருங்க, இந்த படத்தை ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சு பாருங்க. இல்ல சைக்காலஜிக்கலா இல்ல நிறைய வந்து நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அந்த மேரேஜ் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க, உமனை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு படமா அதை இங்கிலீஷா நமக்கு வந்து
மேபி கன்வெர்ட் ஆயிருக்கேன், இது கன்வே ஆயிருக்காது. பட் நீங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு ரீடிங் வைஸ் உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சினிமாட்டோகிராஃபி இல்லை எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். பட் அது அதிகமாக நாங்கள் இந்த படத்தில் பேசல. மோரோவர் நாங்கள் ரைட்டிங் பற்றி எல்லாம் நிறைய பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த மூவி எனக்கு